விபிஎன் போடுறதுனால ஒரு போலீஸாலேயோ இல்லை ஹேக்கராலேயோ உங்களை ட்ராக் பண்ண முடியுமா? வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக விபிஎன் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐபி அட்ரஸையும் லொக்கேஷனையும் வந்து ஹைட் பண்ணும். நீங்கள் ஒரு வெப்சைட்டை போய் பார்க்குறீங்கன்னா, அந்த வெப்சைட்டுக்கு உங்களோட ஐபி அட்ரஸ் லொக்கேஷன் தெரியாது. இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி எந்த ஒரு ட்ராக்கிங்கும் உங்கள் ஐபி அட்ரஸை வச்சு பண்ண முடியாது. அதனால நீங்கள் அனானிமஸ் ஆயிடுவீங்களான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணுவீங்க, ஜிமெயில் இன்பாக்ஸ் பார்ப்பீங்க. அப்போல்லாம் நீங்கள் பாஸ்வேர்டு போடுறது, உங்களோட குக்கீஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். இன்க்ளூடிங் உங்களோட டிவைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் முதற்கொண்டு ஸ்டோர் ஆகும். ஸோ விபிஎனை நம்பி நீங்கள் கோளாறான வேலை எதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும். ஏன் உங்களை ட்ராக் பண்ணிட முடியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐபி அட்ரஸும் லொக்கேஷனும் நேரடியாக நீங்கள் பார்க்குற வெப்சைட்டுக்கு வந்து தெரிஞ்சிடும் விபிஎன் இல்லாதப்ப. அதே விபிஎன் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட விபிஎனோட ஐபி அட்ரஸும் அதோட சர்வர் லொக்கேஷனையும் தான் அந்த வெப்சைட்டால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் கம்ப்ளீட்டாக இன்விசிபிளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டோர் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.